வணக்கம். இயற்கையின் உணவே மருந்து. நம்ம வாசனை சீரக சம்பா நெல் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இப்போது 60 நாள் ஆகுது நெல் ட்ரம் சீடர் மூலயமா விதைச்சி. 60வது நாள் நம்ம என்ன இப்போ ரெடி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, எள்ளு புண்ணாக்கு 10 கிலோ, கடலை புண்ணாக்கு 2 கிலோ, தேங்காய் புண்ணாக்கு 2 கிலோ, புண்ணாக்கு எல்லாம் போட்டு கரைசல் பண்ண போகிறோம். புண்ணாக்கு கரைசல் தான் இப்போ தயார் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பயிருக்கு கொடுக்கறதுக்காக. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்தது 50 லிட்டர் ட்ரம்மு தான் எடுத்திருக்கேன், பேரலு. இது பார்த்திங்கன்னா கொள்ளளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. யாரும் இதில் 50 லிட்டரில் 5 கிலோ புண்ணாக்கே போதுமானதாக இருக்குது. எனக்கு உபரி ரொம்ப அதிக அளவில் வந்துடுச்சு 50 லிட்டர் ட்ரம்முக்கு. 200 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 14 கிலோ புண்ணாக்கு சரியான அளவில் இருக்கும். 200 லிட்டர் பேரலில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது புண்ணாக்கு கரைசல். இது 14 கிலோ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ட்ரம்மு பேரல் ஃபுல்லாகவே பொங்கி வந்துடுச்சு. அப்படியே புண்ணாக்கு உபரி அதிகமாக வந்துடுச்சு. தண்ணீருடைய அளவு கம்மியாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு 7 நாளுக்கு நல்லா ஊற வைக்கணும். இப்போ புண்ணாக்கு கூட பார்த்திங்கன்னா 1 கிலோ வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ரெண்டும் சேர்த்தும் ஊற வைக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது ஊற வச்சுக்கலாம். ஒரு வாரத்தில் நல்லா மேலே பார்த்திங்கன்னா வெள்ளையாக ஆடை மாதிரி படியும். அந்த டைமில் எடுத்து பயிருக்கு உபயோகப்படுத்தலாம்.